வணக்கம் சார். இப்ப பிரச்சாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? உங்களுக்கு ஆதரவுகள் எப்படி இருக்கு? இங்க உங்க மக்களோட மக்களா தெலுங்குலயே பேசி வாக்கு சேகரிச்சீங்க. வரவேற்பு எப்படி இருக்கு? என்ன சொல்றாங்க மக்கள்? நீங்கள் தான் பார்க்குறீங்க. என் பாட்டி நிற்கிது. அவங்க பேரன் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் அக்கா வந்து அவங்க அக்காவோட தம்பி வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க என் பையன் வந்திருக்கான்ட்டு. நான் தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்ககிட்ட தெலுங்கில் பேசினா அவங்ககிட்ட தமிழில் சொல்கிறேன். அவங்க வந்து அவ்வளோ ஒரு பிரமாதமான அவங்கெல்லாம் இன்றைக்கி வேலைக்கு போகிறவங்க, கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் சம்பாதிக்கிறவங்க. அவங்க நான் வர்றேன்றதுக்காக அவங்க அண்ணன் வர்றேன், அவங்க பையன் வர்றேன், அவங்களுடைய தம்பி வர்றேன்ட்டு யார் கூட இன்றைக்கி வேலைக்கு போகல. அவங்கள 500 600 சம்பளத்தை விட்டுட்டு அண்ணனுக்கு வரவேற்பு கொடுக்கணும், பையனுக்கு வரவேற்பு கொடுக்கணும், என்னுடைய பேரனுக்கு வரவேற்பு கொடுக்கணுன்ட்டு எல்லாரும் இன்றைக்கு இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு இந்த தொகுதியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவுகளை விளங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த 10 ஆண்டுகள் செய்த சாதனைகள். நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், எத்தனை வீட்டுக்கு கேஸ் இருக்குதுன்ட்டு. அனைத்து வீட்டிலையுமே இலவசமாக கேஸ் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்கு கூட கேஸ் இல்லாமல் இல்லை. அதே போல் அவர்களிடத்தில் கேட்ட எல்லா வீட்டுக்கும் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கிறான்ட்டு. எல்லா வீட்டுக்குமே 100% டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய திட்டமான 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு நம்முடைய பிரதமருடைய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் கொடுக்க வேண்டும். அதுக்கு இதுக்கு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்டேன். கொடுத்துருக்குன்னு சொன்னோம். இது மாதிரி திட்டங்கள் 100% திட்டங்கள் மக்களிடத்தில் சென்றிருக்கிறது. அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒன்று பேர் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ எதிரில் போட்டியிடக்கூடிய 2 வேட்பாளர்களும் உங்களை போலவே ஒரு ஸ்டார் வேட்பாளர்களா இருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த தொகுதியில வெற்றி முகம் கண்டவர் ஆராசா. அதே போல தனபால் அவர்களுடைய மகனும் நிற்கிறாங்க. உங்களுடைய போட்டிக்களம் எப்படி இருக்குது? நீங்க என்ன மாதிரியான வியூகங்களை வகுத்திருக்கிறீங்க? அவங்க உங்களோட சரியான போட்டி? அவங்க 2 பேருமே நான் போட்டியாளராக கருதவில்லை. மக்கள் நினைக்கிறார்கள் முருகன் அண்ணா ஓட்டு போட்டால் முருகன் அண்ணா நிச்சயமாக பிரதமர் அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள், அதில் முருகன் அண்ணா அமைச்சராக இருப்பார், ஏற்கனவே அமைச்சராக இருக்கிறார், ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினர் அண்ணா அவர்களுக்கு ஒரு பெரிய எங்கள் பகுதிக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வருவார், இந்த பகுதியை மேம்படுத்துவார் என்று அவர்கள் ஆதரவு நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களெல்லாம் நான் போட்டியாளராகவே கருதவில்லை. இப்போ கருத்து கணிப்புல 39லயும் திமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்புகள் தான் அமோகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதை பாஜக எப்படி பார்க்குது? கருத்து கணிப்பு பொறுத்தளவுக்கு, தமிழ்நாட்டினுடைய கருத்து கணிப்பை பொறுத்தளவுக்கு இந்த கருத்து கணிப்பெல்லாம் புறந்தள்ளி பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய அரசியல் புரட்சியை இந்த தேர்தல் பண்ண போகிறது. ஒரு பெரிய அரசியல் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் நடக்க போகுது. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பாண்டிச்சேரியும் மேற்கொண்டு 40ஐயும் நாங்கள் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் எங்கள் பிரதமருக்கு சமர்ப்பிப்போம். போன தேர்தலுங்கும் போது நீங்க வேல் யாத்திரை அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் அண்ட் இதெல்லாம் நீங்க இது பண்ணீங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அது போல முருகன் சாருக்குன்னு ஒரு எதுவும் சொல்லலையா? போன தேர்தல் எங்களுடைய 2021 வேல் யாத்திரை. இப்போ என் மண் என் மக்கள் யாத்திரை மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு பேராதரவு கொடுத்து கொண்டு இருக்கின்ற யாத்திரை, மக்களுடைய பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கின்ற யாத்திரை. இன்றைக்கு இந்த யாத்திரை மூலம் தமிழக அரசியலிலே புரட்டி போற்றப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பிரதமர் எங்களுக்கு ஒரு பெரிய முகமாக இருந்து கொண்டிருக்கிறார், மக்களினுடைய உள்ளம் கவர்ந்த தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு பெரிய தலைவர்னா அது மக்கள் பார்த்து கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய தலைவர்களுடைய சுற்றுப்பயணம் எங்களுடைய ஆட்சியினுடைய கடந்த 10 ஆண்டுகளுடைய நல்லாட்சி மக்களுடைய ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கு. கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவெல்லாம் உங்களுக்கு தேர்தல் களத்தில் எப்படி இருக்குது? இந்த கூட்டணி அமைக்கும் பொழுது சில கட்சிகளை நிர்பந்திச்சிங்கன்னு பிரேமலதா போன்றவர்கள் நேற்று ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அது உண்மையா? நாங்கள் யாரையும் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கள் கூட பாருங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறார்கள், டிடிவி அண்ணன் கட்சி இருந்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ் மாநில காங்கிரஸ், எந்தெந்த பகுதியில் எந்தெந்த கட்சி பலமாக இருக்கிறாரோ அவரெல்லாம் எங்களிடத்தில் கூட்டணியில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அக்காவுக்கு தெரியும், அவர்கள் கூட்டணியில் நாமல் விஜயகாந்த் கேப்டன் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் அவரை மரியாதையாக பிரதமர் அவர்கள் இங்கு வரும்பொழுது கூட அவரை பற்றி புகழ்ந்து பேசி அவருக்கு பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்து நாங்கள் யாரையுமே நாம் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரதமர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு அவரை கௌரவிக்க வேண்டும் என்பது நாங்கள் எடுத்த முடிவு, பிரதமர் அவர்கள் எடுத்த முடிவு, பிரதமர் அவர்கள் கௌரவித்தார். அதனால் பாரதிய ஜனதா கட்சி யாரையும் நாம் நிர்பந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது.
யாத்திரை நடத்துனீங்க. அந்த தேர்தல் களம் உங்களுக்கானதா இருந்தது. நீங்க அப்ப தலைமை பொறுப்புல இருந்தீங்க. இப்ப என்னதான் வந்து என் மண் என் மக்கள் யாத்திரை அண்ணாமலை நடத்தியிருந்தாலும், இது அவருக்கான தேர்தல் களமா தான் அவர் கட்டமைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது பிஜேபிக்கான தேர்தல் களம், பிரதமர் நரேந்திர மோடிஜிக்கான தேர்தல் களம். நாங்கள் எப்பொழுதுமே ஒரு குடும்பமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு பொறுத்தளவுக்கு எங்களுடையது ஒரு குடும்பம். இந்த குடும்பம் தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பலம். அந்த குடும்பம் தான் நம் அனைவரும் இணைந்து வேலை செய்கிறது தான் எங்களுடைய பலமாக இருக்கிறது. அது வெற்றிவேல் யாத்திரையாக இருந்தாலும் சரி, எண்மண் எண் மக்கள் யாத்திரையாக இருந்தாலும் சரி, எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை. எங்களுடைய ஒவ்வொரு தொண்டனும் எங்களுடைய தலைவர்களும் இணைந்து செய்து கொண்டிருக்கின்ற யாத்திரை. அதிமுக வந்து பாஜகவுக்கு இங்க வந்து டெபாசிட்டே கூட கிடைக்காது. நிறைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு வராங்க. தேர்தலுக்கு முன்பு வரை உங்களோட கூட்டணியில் இருந்தவங்க இப்படி உங்களை இப்ப விமர்சிக்கிறதுக்கு காரணம், ஒரு பக்கம் இது ஒரு கள்ள கூட்டணின்னு கூட விமர்சனம் வைக்கப்படுது திமுக சார்பில். திமுகவும் அதிமுகவும் தான் ஒரு கள்ள கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த மாதிரி யாரு கூடயும் கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 400 தொகுதிகளில் நாங்கள் ஜெயிப்பது, 3வது முறை எங்கள் பிரதமர் ஹேட்ரிக் வெற்றி அங்கே வருவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அதனால் இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு கட்சி காணாமல் போகும். அது எந்த கட்சின்றது நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இறுதியா ஒரு கேள்வி. சீமான் அவர்கள் நேற்று அண்ணாமலை அவர்களை பொது விவாதத்திற்கு அழைத்த போது ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எதுக்கு பாஜக? பாஜக தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ண போகுதுன்னு. பாஜக தமிழ்நாட்டுக்கு எதற்காக பாஜகவுக்கு வாக்களிக்கணும் மக்கள்? கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே தமிழ்நாட்டினுடைய இவ்வளவு வளர்ச்சி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வளர்ச்சி வந்ததுன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களால் தான் வந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியால் தான் வந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ வீடியோ எடுத்தீங்க, எல்லார் வீட்டுக்கும் கேஸ் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கோன்னு சொன்னாங்க. எல்லார் வீட்டுக்கும் ஜல்ஜீவன் வந்திருக்கு. எல்லார் வீட்லேயும் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கு. எல்லா வீட்லேயும் 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுத்துருக்கிறது. இப்படி அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கு பெரிய பெரிய ஹைவே பக்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பெரிய பெரிய ஹைவேக்கள், விமான நிலையங்களுடைய மேம்பாடு, கப்பல் போக்குவரத்தினுடைய மேம்பாடு, லாஜிஸ்டிக்னுடைய மேம்பாடு, சந்திராயனுடைய மேம்பாடு, இதெல்லாம் யாரால் கொடுக்க முடியுதுன்னா பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் கொடுக்க முடிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய நிதி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இதை கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கிட்டத்தட்ட தமிழகத்தில் இந்தியா முழுவதும் இன்றைக்கு ஏழைகளாக இருந்து 25 கோடி பேர் நடுத்தர மக்களாக மாறி இருக்கிறாருன்னா அது இந்த 10 ஆண்டுகளில் தான் நடந்திருக்கிறது. தேங்க்யூ சார். உங்களுடைய பிரச்சாரத்துக்கு மத்தியில் எங்களுக்கு நேரம் ஒதுக்கியமைக்கு நன்றி. நன்றிங்கம்மா.